ஆகா ஆகா ஆகா, ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்ல விளையாடுறத ப்ரொமோவா வரும்னு பார்த்தோம்னா அந்த டாஸ்க் நடக்குதுல சண்டை அதை ப்ரொமோவா தூக்கி போடுறாங்க. சும்மா அம்மா வந்துரு. அதுவும் எப்படி போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல 8வது ரவுண்டு போனதை காமிக்கிறாங்க, ஆனா செகண்ட் ப்ரோமோல 3rd ரவுண்டு போனதை காமிக்கிறாங்க. அதுவும் 2 ரவுண்ட்ல விளையாடுறத காமிக்கிறாங்களா, 2 ரவுண்ட்லயும் சண்டை போட்டதை காமிக்கிறாங்க. அப்பதான் கண்டென்ட் வரும், மக்கள் நிறைய பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன, நான் இங்க இருக்கிறேன், உங்களுக்கு என்ன, இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் எப்படா இவ ரூல்ஸ் மீறுவா அவட்ட சண்டை இழுக்கணும்னு ஒரு குரூப், எப்படா வந்து இவங்கிட்ட சண்டை இழுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குரூப். அதான் பார்வதியும் சபரியும். சரியா, இப்படி வந்து அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்தவங்க சபரி குரூப், அதுக்கடுத்து பார்வதி குரூப், இப்படிதான் இருக்குது. அது என்ன சண்டை நடந்தது, எதுக்காக சண்டை, முக்கியமா பார்வதியில ஆகா 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 சூப்பரா இதாண்டா கேமு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கான காரணம் என்ன, இது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா போடலையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலி ப்ரோமோ 2 வந்திருக்கு. ப்ரோமோ 2ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க, 16 ஸ்லாட் இருக்கு, 15 கண்டஸ்டன்ஸ் ஆட போறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்பனா 3 இதை பிளாக் பண்ணிருக்காங்க, 3 இதை பிளாக் பண்ணிருக்காங்கன்னா 3வது ரவுண்டு. நேற்று 2 ரவுண்ட் நடந்தது, அதுல கெமியும் பார்வதியும் போயிடுறாங்க. இதனாலே பார்வதி நம்ம இதை எப்பயுமே சபரிஸ் தொடர்ந்து 3 ரவுண்டு நடத்தினாலும் அதுல நம்ம இதை எடுத்துறானே அப்படிங்கிற மாதிரி வந்து செம காண்டில் இருக்காங்க. இவன் சிக்காமையா போவான் அப்படிங்கிற மாதிரி வைக்கல. இந்த 3வது ரவுண்டு நடக்கையில வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்லாட்ல போய் வந்து அந்த மாஸ்கை வச்சுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எதுக்கு சண்டை, ஏன்னா இன்னையோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் அது. சரியா, அதனால எதுக்கு சண்டை போடுறது அப்படின்ட்டு வந்து அமைதியா இருந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா எஃப்ஜே கையில வந்து கானா வினோத்தோட இது இருக்கு. அவன் கானா வினோத் எந்த டீமு, லக்ஸரி டீம், அதாவது லக்ஸரி டீலக்ஸ் டீம். சரியா, அதே மாதிரி வந்து இதுல மறைமுகமா இன்னொருத்தவங்க கையில ஒண்ணு இருக்கு. யார் கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரை கையில. ஆதிரை கையில யார் இருக்கு, யாரோட மாஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சபரியோட மாஸ்க் இருக்கு. அதை பார்த்த உடனே பார்வதி குசி ஆயிட்டாங்க. வாடா 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 இனிமேல் தாண்டா கேமு அப்படின்ட்டு வந்து அவங்க விளையாடுற இடத்துக்கு உள்ளுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அப்படியே வந்து எல்லாருமே சபரிக்கு செம காண்டு. நேற்று வந்து சபரி வந்து பார்வதி எடுத்துட்டு செம ஸ்போர்ட்டிவா அப்படியே வந்து ஒரு அனிமேட்டடா அப்படியே ஜாலியா பண்ணா இருந்தாப்ல. இன்னைக்கு அவர் இது எடுத்த உடனே இது வந்து உள்ளுக்கு போகாது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷன் தான் சபரி வந்து இங்க பாரு உள்ளுக்கு கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாது, ஓரமா நில்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியே சொல்றாங்க. அதுக்கு அதை பார்த்து பார்வதி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னோடனே கனி வந்து ஒரு ரூல்ஸ்ன்றதுன்னா அதை கண்டிப்பா நீங்க மதிக்கணும், இல்லைன்னா மதிக்க கூடாது அப்படின்ட்டு தாய்மை உள்ளத்தோட கனி வந்து அப்படியே சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க நேற்று இதே கெமி வந்து உள்ளுக்கு வரையில, உள்ளுக்கு வந்து அவுட் ஆன அப்புறம் உள்ளுக்கு வந்தாங்க, அப்ப யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. சரியா, இதுல 2வது வந்து இந்த சீசன்ல ரெஃப்ரி, அம்பையரு, அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜு அப்படின்லாம் யாருமே கிடையாது. இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கண்டஸ்டன்ஸ் தானே, யார் வேணா அப்படின்னா எல்லாருமே ஒழுங்கா விளையாடணும். உடனே அப்படி விளையாடாம பார்வதியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குரூப் நார்மல் பிக் பாஸ் குரூப். இந்த பக்கம் பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் நேற்று இதை எடுத்து எனக்கு கண்டென்ட் வராம பண்ணிட்டீங்களா, நான் எப்படி வேணாலும் கண்டென்ட் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு காலையிலே ஒரு கண்டென்ட் செம ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த பழைய சோறு வந்து உப்பு போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து கூழ் வடகம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. நேற்று நைட்டே இதை வந்து வாட்டர்மெலனு, அதுக்கடுத்து கமுருதின்னு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சொன்னாங்களா, இவங்க செஞ்சுட்டாங்களா, என்ன மட்டும் வந்து உண்ணாவிரதத்துக்கு சாரி கேட்க வச்சாங்களே அப்படின்ட்டு காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல லைவ்லேயே பார்த்தோம்னா சும்மா வந்து பார்வதியோட வாய்ஸ் தான் கட 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 கடன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆப்போசிட்ல வந்து நாங்கள் பார்வதி சொல்றதே காதில் வாங்கலை அப்படின்ட்டு வந்து விக்ரம் சபரி அப்படியே வந்து அவங்க அனிமேட்டடா அப்படியே ஜாலியாக குதிச்சுட்டு அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தா என்ன அப்படின்னம்னா, எப்படா கண்டென்ட்டுக்கு நம்மளே வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குரூப்பும், அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதை வச்சு நம்ம எப்படி இன்னொரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு இன்னொரு குரூப்பும் தான் வந்து கேமுக்குள்ள விளையாடுறதே தவிர எவனாங்க ரியாலிட்டியாகவும் கிடையாது. இதை வச்சு ஒரு மண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த டாஸ்கை இன்னும் மும்முரப்படுத்தி டாஸ்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி வந்து இந்த ப்ரோமோலாம் விட்டுருப்பாங்க. அப்படின்னா இன்னும் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. இந்த டாஸ்குள்ள சண்டை வர்றது அப்படின்னோம்னா சில பேர் தான் பார்ப்பாங்க சண்டையை. சில பேர் வந்து என்னடா இது எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, இரிட்டேட்டிங்காக இருக்க அப்படின்ட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே வந்து டாஸ்க் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை டாஸ்கில் சண்டை நடந்தால் நல்லா இருக்குமா, எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, எனக்கு என்னமோ வந்து டாஸ்கோட சண்டைக்கு தான் வந்து நிறைய பேர் விருப்பப்படுறாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் ப்ரொமோவே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் 3rd ப்ரொமோவும் சொல்லுங்கள். நான் இடையில உள்ள ஏதாவது ஒரு இன்னொரு ரவுண்டில் வந்து இன்னும் வேற யாரும் 2 பேர் சண்டை போடுறதை எடுத்து போடுங்க. சரியா, அப்படியே தான் இருக்கும். ஆனால் டாஸ்க்கை மட்டும் நடத்திடாங்க.
டாஸ்கே வந்து ஒரு 4 அட்டையை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஏதோ ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா, இப்போ கடைசியில் வந்து அதுலேயும் சண்டையை கொண்டு வந்துட்டீங்களே, இதுக்கு எதுக்குடா டாஸ்க் வைக்கணும், 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, வாக்குவாதம் வைக்கிறாப்புல வந்து ஏதாவது ஒரு ஷோ நடத்திட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் இந்த 3rd ரவுண்டில் யார் வினோத் போவோம் அப்படின்னு பார்த்தா வினோத் வெளியே போயிடுவாருங்க. ஏன் அப்படின்னா சபரி வந்து கிட்டத்தட்ட வந்து 8வது ரவுண்ட்லேயே வந்து அவர் எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் வைக்கிறாரு. அப்படின்னா இந்த 3வது ரவுண்டில் கண்டிப்பாக சபரி வந்து உள்ளுக்கு வந்துருவார். அதனால வினோத் அந்த ரவுண்டில் இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொமோ பார்த்தீங்கன்னா வினோத் கிடையாது. வினோத் வந்து தடுக்கிறது அந்த பவர் தான் கொடுத்துருந்தாங்க, தடுக்க சண்டை தான் போடுவார். ஆக மொத்தம் வந்து இந்த ரவுண்டில் 3rd ரவுண்டில் சபரி இன்னு, வினோத் அவுட்டு. அதாவது டீலக்ஸ் ரூமில் உள்ள வினோத் அவுட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டை சந்திக்கலாம். இப்போதைக்கு மட்டும் விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.